குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் ஒரு உரைநடை பகுதியாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உரைநடை பகுதியில் பாடத்தலைப்பாக கிழவனும் கடலும் என்ற தலைப்பிலே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிழவனும் கடலும் என்ற பாடத்தலைப்பாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, நாம் எந்த ஒரு செயலை செய்யத் தொடங்கினாலும் இதில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த செயலை தொடங்குவோம். அப்படியாக என்ன செய்வோம்? முயற்சி செய்து பார்ப்போம். எவ்வளவு முயற்சியை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு அதிலே வெற்றி கிடைக்கும். சில சமயங்களில் முயன்று பார்த்தும் தோல்வி அடைந்தால் நாம் வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் திரும்பவும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். இங்கே நம்பிக்கை என்ற ஒரு முயற்சியை கொண்டுதான் இந்த பாடத்தலைப்பானது நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்தலைப்பின் அடிப்படையில் என்ன கருத்து இங்கே கொடுக்கப்படுகின்றது என்பதை ஒரு மீனவருடைய வாழ்வை பற்றி இங்கே நாம் பார்க்கலாம். அவர் வாழ்க்கையில் எவ்வாறு எந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வெற்றி பெறுகின்றார், முயற்சி செய்தும் பல தடவை தோற்றாலும் ஒரு தடவையாவது வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையோடு அவர் அந்த செயலில் இறங்குகின்றார். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றியை நினைத்து அவர் பெருமை அடைவது போன்ற ஒரு நிகழ்ச்சியைத்தான் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்திருக்கிறார்கள். பாடத்தலைப்பானது கிழவனும் கடலும். இந்த கிழவனும் கடலும் என்ற இந்த ஒரு சிறு பகுதியானது எந்த நூலிலே கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், ஆங்கில புதினமான தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஆங்கில புதினத்தில் என்ன தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், த ஓல்ட் மேன் அண்ட் த சீ. த ஓல்ட் மேன் அண்ட் த சீ என்ற ஆங்கில புதினத்தில் கொடுக்கப்பட்ட இந்த கதை பகுதியானது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு கிழவனும் கடலும் என்ற தலைப்பிலே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூலானது 1954 ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலினுடைய ஆசிரியர் யாரென்றால் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்நூலினுடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே என்ற ஆசிரியரானவர் இந்த நூலினை இயற்றியுள்ளார். இந்த நூலானது நோபல் பரிசு பெற்று பெருமையடைந்துள்ளது. த ஓல்ட் மேன் அண்ட் த சீ ஆங்கில புதினத்தில் ஒரு பகுதியாக வந்துள்ளது. இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு கிழவனும் கடலும் என்ற தலைப்பிலே நமக்கு இங்கே பாடப்பகுதியாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இப்பொழுது பாடப்பகுதியினை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கம்மா. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன்பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போமா? கடல் எவ்வாறு அலை ஓயாமல் அடித்து கொண்டே இருக்கிறதோ, கடல் அலை ஓய்வதில்லை, அந்த அலை எவ்வாறு ஓய்வில்லாமல் அடித்து கொண்டிருக்கிறதோ அதே போல் மனிதனானவன் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது தோல்வியை கண்டாலும் இன்னும் சிறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டோமானால் நாம் வெற்றி பெறலாம். அந்த அமைப்பிலே தான் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடப்பகுதியினுடைய விளக்கத்தினை இப்பொழுது வாசிக்கிறேமா. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை.
இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ. வயது முதிர்ந்த மீனவர் அவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாள்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. மனோலின் என்னும் சிறுவன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாள்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாகவே மீன்பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. அன்று 85வது நாள். இந்த கதையின் நாயகனாக யார் விளங்குகிறார்? சாண்டியாகோ என்ற வயது முதிர்ந்த மீனவர். இவர் செல்லும் பொழுதெல்லாம் மீன்களோடு தான் வந்திருப்பார். ஆனால் இப்பொழுது குறிப்பிட்ட காலமாக அவருக்கு மீன்களே கிடைப்பதில்லை. அதனால் வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் அவருக்கு துணையாக மீன் பிடிப்பதை கற்றுக்கொள்வதில் சிறுவதிலிருந்தே மீன் பிடிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்காக அந்த மனோலின் என்ற பெற்றோர் அந்த சாண்டியாகோ என்னும் வயது முதிர்ந்த அந்த மனிதருடன் அனுப்பி வைக்கின்றனர். சில சமயங்களில் மீன் கிடைக்காது போகவும் என்ன செய்கின்றனர், அவனை வேறு படகிற்கு மாற்றி விடுகின்றனர். இந்த சாண்டியாகோ தனியாகவே சென்று மீன் பிடிக்க செல்கின்றார். அவன் இருந்தாலும் ஒருபுறம் அவனுக்கு ஒரு துணையாகவும் இருக்கும், பேச்சு துணையாகவும் இருக்கும். அப்படி இல்லாமல் அவர் தனியாக சென்று மீன் பிடிப்பதற்காக முயற்சி செய்து பார்ப்போம், தோல்வியிலும் ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் செல்கின்றார். சாண்டியாகோ கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார். எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும். சாண்டியாகோ தூண்டிலை விட்டு காத்திருக்கிறார். தனியாக வந்திருக்கக்கூடாது. பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அந்த வயதான காலத்தில் அவருக்கு ஒரு மன வருத்தம். எனக்கு மீனே கிடைக்காது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வதற்கு மாறாக நான் மீன்களை பிடித்து செல்ல வேண்டும் என்ற முயற்சியோடு நம்பிக்கையோடு என்ன செய்கிறார், அந்த படகில் தூண்டிலை கடலுக்குள் விட்டு காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவனுக்கு ஒரு மன வருத்தம், தான் தனியாக இருக்கிறோமோ, ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் நன்றாக இருக்கும், அவனும் கூட வந்திருக்கலாமோ என்ற ஒரு நப்பாசையில் அவர் ஆர்வப்படுகின்றார், ஆதங்கப்படுகின்றார். அடுத்த நாள் காலை, இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன், ஒரு மீனும் சிக்கவில்லையே. ஆனது ஆகட்டும், இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்பப் போவதில்லை ரொம்ப வருத்தமாக கூறிவிட்டு தூண்டில் கயிறு அசைகிறது. அடடே, தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே, ஏதோ மீன்தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன். தூண்டில் கயிறு அசையுமே அந்த சாண்டியாகோ என்ன செய்கின்றார், நம்பிக்கையோடு ஆகா ஏதோ மீன் தான் சிக்கியிருக்கிறது என்று அவர் எண்ணிக்கொண்டு சந்தோஷமடைகின்றார். வா வா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன், சாப்பிடு சாப்பிடு, அப்போது தானே நீ என்னிடம் மாட்டுவாய், வா வா, அப்படித்தான் வா. மீனோடு பேசுவது போன்று மிகுந்த மகிழ்ச்சியில் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். வா வா மீனே, தூண்டில் உனக்காகத்தான் நல்லா சூறை மீனை மாட்டி வச்சுருக்கேன், சூறை மீன் என்றால் ஒரு சிறு மீன் மாட்டி வைத்திருக்க, அதை நன்றாக சாப்பிடு, அப்போ தானே என்னிடம் மாட்டிக்கொள்வாய் என்று என்ன செய்கின்றார், சந்தோஷமாக அவர் கூறிக்கொண்டே இருக்கின்றார். தூண்டிலில் மீன் சிக்கிக்கொள்கிறது. தூண்டிலை வேகமாக இழுக்கிறதே, நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும். அவருக்கு மிகுந்த சந்தோஷம். ஆகா, பெரிய மீன் மாட்டிக்கொண்டது, நாம் வெற்றியோடு தான் வீடு திரும்புவோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. அனைவரும் மீன் கிடைக்காது என்று என்னை பழித்து சொன்னார்கள் அல்லவா, கண்டிப்பாக நான் மீனோடு தான் செல்வேன் என்ற ஒரு மிகுந்த ஆர்வத்துடன் முயற்சி வீண் போகவில்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு ரொம்ப ஆர்ப்பரித்து சொல்லுகின்றார். மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார், முடியவில்லை. மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா? மீன் நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது. மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறதே. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும்.
பெரிய மீன் சிக்கிருச்சுன்ற ஒரு நம்பிக்கை சாண்டியாகோ. என்ன செய்கிறது மீன்? அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இழுத்து இழுத்து பார்க்கிறது. அந்த படகையும் ஆட்டி படைப்பது போன்று இழுக்கின்றது, தூண்டிலையும் சேர்த்து இழுக்கின்றது. சாண்டியாவுக்கு ஒரு பயம். பயம் என்றால் தன்னை உள்ளே இழுத்து விட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பயம் ஒன்று. இருந்தாலும் உன்னை எப்படியாவது படகுக்குள் இழுத்து கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் என்ன செய்கின்றார்? போராடி கொண்டிருக்கிறார். காலையிலிருந்து போராடி மாலை நேரம் வந்துவிட்டது. சாயந்தர வேலையாயிடுச்சு. பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன. நண்பகல் தூண்டில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறதே என்று ரொம்ப வருத்தத்தோடு பசியோடு இருக்கிறார். மீன் அசைவின்றி இருக்கிறது. மீனுடன் போராடிய களைப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணயர்ந்து விட்டார். இந்த மீனோட போராடி 4 மணி நேரமாக பசியோடு சோர்வடைந்து விட்டார். சோர்விலே அப்படியே படகுலே கையை இந்த தூண்டிலை விடாத அளவிற்கு பிடித்து கொண்டு உறங்கி விடுகின்றார். சிறிது நேரம் போராடிவிட்டு மீன் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது. சாண்டியாகோவின் உறக்கம் கலைகிறது. கலைஞ்சிருச்சு. அவரோட தூக்கம்லாம் போயிடுச்சு. இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ, இனியும் சும்மா இருக்க முடியாது. அப்படித்தான் ஆகட்டும், மேலே வா, இன்று என்னிடமிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது என்று மீனோடு பேசுவது போன்று அவர் என்ன செய்கின்றார்? மகிழ்ச்சியிலே அவர் ஆர்ப்பரித்து கொண்டு பேசுகின்றார். சாண்டியாகோ தூண்டிலை இழுக்கிறார். மீன் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது. ஆகா, தூண்டில் மாட்டியது நீதானா? இப்போதுதான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன். அடே அப்பா, எவ்வளோ பெரிய மீன்! மீன் படகை சுற்றி வட்டமிடுகிறது. மீனே, படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய்? நில் நில், என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்கப் போகிறேன். மீனோடு பேசிக்கொண்டே என்ன செய்கின்றார்? அதனுடன் போராடி கொண்டே இருக்கிறார். எப்படியாவது நம் படகுக்குள் இழுத்து விட வேண்டும் என்று. மீண்டும் மேலே வருகிறாயா? விடமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன். நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே, ஏன் இப்படி துள்ளுகிறாய்? உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய். நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய். இங்கே இலக்கு என்பது என்னுடைய எண்ணம், லட்சியம். இலக்கு என்பது லட்சியம். இதை நான் அடைந்தே தீர்வேன் என்ற வெற்றியோடு, நம்பிக்கையோடு, முயற்சியோடு தான் ஒரு செயலை செய்கின்றோம் இல்லையா? அதைத்தான் இங்கே அழகாக சொல்கின்றார். நான் என் இலக்கை அடையப் போகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நீ இருக்க வேண்டும் உயிரோடு அல்லது நான் இருக்க வேண்டும் என்ற போராட்டத்தின் மூலமாக என்ன செய்கின்றார்? வெற்றியோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். மீன் படகுக்கு அருகில் மேலெலும்பி குதிக்கிறது. சாண்டியாகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். இறுதியாக உன்னை கொன்று விட்டேன். இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது. கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும். ஒரு வழியாக சாண்டியாகோ என்ன பண்ணிட்டாரு? அந்த மீனை இன்னும் நமக்கு கட்டுப்பட்டு வரமாட்டேன், மேலே இழுக்க முடியன்ட்டு ஈட்டியால் ஒரே குத்தா குத்தி அதை என்ன செஞ்சார்? கொண்டு விட்டார். கொண்டு விட்டு நீ அடுத்து இந்த மீனை எப்படியா பத்திரமாக கரைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை, பெரிய மீனாக இருக்கிறதல்லவா, அதனால் படகுக்குள் போட முடியாமல் அந்த படகின் ஓரங்களில் உள்ள வளையங்கள் இருக்குல்லையே, அந்த இதில் கயரில் வச்சு இந்த மீனை கட்டுகின்றார். எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள். பார்த்தீர்களா? வலை இல்லாமல் இவ்வளோ பெரிய மீனை யாராவது பிடித்தது உண்டா? விடாமுயற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன். மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார். அப்போது படகை நோக்கி சுறா மீன் வருகிறது. நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய்? என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான் என்று என்ன செய்கின்றார்? ஈட்டியால் அந்த சுறா மீனை குத்துகின்றார். குறைக்கு மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன. நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிகொடுத்து விட மாட்டேன். சாண்டியாகோ சுறா மீன்களை வீழ்த்துகிறார். என்ன ஒரு போராட்டம்! அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும். போகட்டும், உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும். இந்த சாண்டியாவுக்கு என்ன ஒரு எண்ணம்! மனோலின் இருந்தால் இந்த முயற்சிகளெல்லாம்
அவனும் பார்த்திருப்பான் அவன் நிலையை. என்ற ஒரு வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும் எப்படியாவது நாம் கரையை சென்று அடைந்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு என்ன செய்கின்றார், அந்த மீனை படகின் ஒரு பக்கவாட்டில் கட்டி அதை படகை செலுத்தி கொண்டு வருகின்றார். ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி, படகை இழுத்து கட்டுகிறேன். கரையில் என்ன செய்கிறாரு, அந்த சாண்டியாகோ கரைக்கு வந்துட்டார். ஒரு வழியாக அந்த ஒரு மரத்தின் தன்னில் என்ன செய்கின்றார், அந்த படகினை கட்டுகின்றார். என்ன இது, சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளனவா? இவர் படகை மட்டுமே செலுத்து கொண்டு வந்திருந்தால் சைடில் இருக்கக்கூடிய அந்த மீனை, பக்கவாட்டில் உள்ள மீனை கவனிக்கவில்லை. என்ன செய்து விட்டது, சுறாக்கள் ஃபுல்லாக தின்னு முடிச்சுட்டு மீனுடைய தலையும் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளன. படகோடு இருந்த மீனை பார்க்கிறார். ஒரு வழியாக சாண்டியாகோ வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்தவுடன் சாண்டியாகோவை பார்ப்பதற்காக மனோலின் வருகிறான். தாத்தா, உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன். அடே அப்பா, எவ்வளோ பெரிய மீன் அது! மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ என்று மனோலின் பாராட்டுகிறான். மனோலின், நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா? கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம். சாண்டியாகோ தான் பிடித்த மீனை கொண்டு வருகையிலே சில சுறா மீன்கள் அந்த மீனினுடைய உடலை அனைத்தும் தின்றுவிட்டன. தலையும் எலும்பும் மட்டும்தான் மிஞ்சிருக்கிறது. மிகுந்த வருத்தத்துடன் அமர்ந்திருக்கிறார். மனோலின் என்ன செய்கிறான், அந்த தாத்தாவை பார்க்குறான். பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கிறியே, நீ பெரிய வீரன்தான் தாத்தா என்று அவரை பாராட்டுகின்றான். மனோலின், நான் பிடித்த மீனை பார், தலையும் எலும்பு தான் மிஞ்சி இருக்கின்ற வருத்தத்தோடு சொல்லுகின்றார். ஆனால் அந்த வருத்தத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் தாத்தா. ஆனால் நீ என்ன செய்திருக்கிறாய், பெரிய மீனை போராடி வெற்றி பெற்று அந்த மீனை யாருமே உன்னை மீன் பிடிக்க உனக்கு மீன் கிடைக்காது என்று பழித்து சொன்னார்கள் அல்லவா? ஆனால் உனக்கு பெரிய மீன் கிடைத்து விட்டது. எப்படியோ வெற்றியோடு பெற்று விட்டாய் அல்லவா? உன்னுடைய முயற்சி வீண் போகவில்லை, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. முயற்சி செய்து கொண்டே இருந்து வெற்றியடைந்து விட்டாய் இல்லையா தாத்தா? இதுவே ஒரு பெரிய பாராட்டு தான் தாத்தா என்று என்ன செய்கிறான், அவரை புகழ்ந்து பேசுவது போன்று அவருக்கு மன தைரியத்தை கொடுக்கின்றான். மன வருத்தத்தை எல்லாம் போக்குகின்றான். அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே. இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது. தாத்தா, உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் என்று என்ன செய்கின்றான், தாத்தாவிடம் நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் என்று உறுதியாக சொல்லுகின்றான். இதே அவருக்கு சாண்டியாகோவுக்கு என்ன செய்யும், மன தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். தன்னுடைய விடாமுயற்சியின்படியாக பெரிய மீனையை நாம் வீழ்த்தி விட்டோம். அப்படிப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், என்னோடு நீ வருவது நல்லது தான் என்று நிறைய சொல்ல. அனுபவம் பாடம் சொல் என்று குறிப்பிடுவார்கள் அல்லவா? அதை போல அனுபவமான அந்த அறிவுடைய சாண்டியாகோ என்ற முதியவருடன் தானும் மீன்பிடிக்க வருவேன் என்று அவருடைய விடாமுயற்சியை மனதிலே வைத்துக்கொண்டு அவரை பாராட்டியும் என்ன செய்கின்றான், அவருடைய உன்னுடனே நானும் மீன்பிடிக்க வருகிறேன் என்று உறுதியாக அவன் கூறினான். இதுவே அந்த சாண்டியாகோ என்ற வயதான மீனவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. மாணவர்களே, என்றும் விடாமுயற்சியுடன் நாம் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற்று விடலாம். நம்பிக்கை என்ற ஒரு ஆயுதமானது நமக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க செய்யும். அப்படிப்பட்ட அந்த விடாமுயற்சியுடன் என்றைக்குமே தோல்வி அடைந்தாலுமே அதை மேன்மேலும் முயற்சி எடுத்து அதில் வெற்றி காண்பது மிக மிக சிறந்தது. நமக்கு தேவையும் பூர்த்தியாகும், முயற்சியோடு வெற்றியும் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் முயன்றால் முடியாதது இல்லை, முயற்சித்தால் வீண் போவதில்லை. முயன்றால் முடியாதது இல்லை, முயற்சித்தால் வீண் போவதில்லை. என்றைக்குமே முயற்சி வீண் போவது கிடையாது. முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்களாகி நீங்களும் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.